இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மஸ்ட் ஹேட் தி ப்ளே பாயோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். டைட்டில் நேம் டினைன், அப்படின்னா மறுப்புன்னு அர்த்தம். ஹாய் கைஸ், திஸ் இஸ் யுவர் மியா. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோவை அடிக்கடி பார்க்க முடியும். அண்ட் ரெகுலர் வாட்சஸ்க்கு ஹாய் அண்ட் லவ் யூ கைஸ். வீடியோக்குள்ளே போகலாமா? எபிசோட் 2 நம்ம எப்படி முடிச்சிருப்போம்? தாரா கூட டான்ஸ் ஆடினது யாருன்னே தெரியல. அது ஜெய்னாவும் இருக்கலாம், ஜெகனாவும் இருக்கலாம் அப்படின்ட்டு தாரா குழம்பி போய் அந்த முகமூடி திருவிழாலே நின்றுட்டுருப்பா. அதோடு தான் நம்ம எபிசோட் முடிச்சிருப்போம். எபிசோட் 3 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தாரா அவள் யோசிச்சு பார்க்குறா. லாஸ்ட்டாக அவள் ஊட்டிலேருந்து ஃப்ளைட்டில் வந்திருப்பாள், ஒன் டே ஜெயின் கூட இருந்திருப்பாள். அப்போது அதை நினச்சி பார்க்குறா. அவள் ஃப்ளைட்டில் வரும்போது அவளுக்கு மனசு ஃபுல்லாக கஷ்டம். அந்த ஃப்ளைட்டே சைலண்ட்டாக இருக்குது. அவன் விட்டு போயிட்டான்னு நினச்சி அவள் கண்ணிலேருந்து அவள் கண்ட்ரோலே இல்லாமல் கண்ணீர் வழியுது. அப்போ அவன் நினைக்கிறா, நீ என்னை விட்டு போவ நான் நினைக்கவே இல்லை, ஆனால் இது நடந்துடுச்சு. என்ன ஆனாலும் ஒரே விஷயம் மாறாது, நான் உன்னை எப்போவுமே காதலிப்பேன், ப்ளே பாய், குட் பாய் அப்படின்னு அவன் மனசில் நினச்சிட்டு அந்த ஃப்ளைட் சீசன் 1 அப்படியே முடிஞ்சிருக்கும். இப்போது திரும்பி நினச்சி பார்க்குறா. அதை இப்போது அந்த ஃப்ளைட்லேருந்து என்னாச்சு அப்படின்னு நினச்சி பார்க்குறா. அந்த ஃப்ளைட் ஜேர்னி, அவள் திரும்பி ஊட்டிலேருந்து ஊருக்கு போகிற ஜேர்னி ஃபுல்லாகவே அவளுக்கு மன கஷ்டம். அவ்வளோ சைலண்ட்டாக இறுக்கமாக இருக்குது. அவன் நினச்சி பார்க்குறா, அவன் என்னை திருப்பி ஏமாற்ற மாட்டான்னு நினச்சேன், ஆனால் திரும்பி அவன் என்னை ஏமாற்றிட்டான். நான் தான் ஒரு முட்டாள். அங்கே நடந்தது என்னால் இப்போ வரைக்குமே ஏற்றுக்க முடியல. நாங்கள் லவ் பண்ணி கொஞ்சம் மாதம்தான் இருக்கோம், நான் தானே முட்டாள். அதில் பாதி மாதம் பொய்யாவே போச்சு. அவன் என்னை திரும்பி ஏமாற்ற மாட்டான், விட்டுட்டு போக மாட்டான், தனியாக விட மாட்டான்னு நினச்சேன். ஆனால் அவன் திருப்பி என்னை தனியாக விட்டுட்டான். எனக்கு அவன் வேணும்னு நினச்சேன், அவன்கிட்டேருந்து ஆன்சர் வேணும்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் நான் தனியாக தான் இருந்தேன். எனக்கு அந்த ஹோல் ஃப்ளைட் ஜேர்னி கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து தனியாக மனசு உடஞ்ச ஒரு காதலில் தோற்ற பொண்ணு மாதிரி தேம்பி தேம்பி உருகி உருகி அழுதேன். வேறு என்னால் என்ன பண்ண முடியும், அதுதான் பண்ணேன். அதை விட இல்லாமல் எனக்கு என்ன பயம்னா, நான் எப்படி எல்லாரையும் ஃபேஸ் பண்ண போகிறேன், முக்கியமாக கௌஷியை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன். அவளுக்கு நான் எல்லா உண்மையும் சொல்லி தான் ஆகணும். நான் எங்கே போனேன் எல்லாத்த பற்றியும் அது அவளுக்கு தெரிஞ்சுக்கிற தகுதி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லா தப்புக்கும் நான் தானே காரணம். முதலேருந்து யோசிச்சு பார்த்தாலும் எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். நான் தான் முதல்ல தேவையில்லாமல் நான் உன்னோட காதலியாக இருக்கேன்னு கேட்டேன். தேவையில்லாமல் ட்ராமா வளர்ந்தது, என்னோடய பொய்யும் அதிகமாச்சு. நான் அவனை உண்மையாகவும் காதலித்தேன், எல்லா உண்மையும் தெரிஞ்சு நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஆனாலும் நான் தான் அவனை விட்டு விலகி வந்தேன், அவனை கஷ்டப்படுத்தினேன். தேவையில்லாமல் இதில் ஜெகனையும் நடுவில் இழுத்து அவனும் நானும் ஒன்றா இருக்க மாதிரி திருப்பி ட்ராமா ப்ளே பண்ணேன். அதில் நான் முக்கியமான பெரிய என்ன தப்பு பண்ணேன்னா, அவன் என்கிட்ட வரும்போது நான் தள்ளி அவனை விட்டு தள்ளி போனது தான் என்னோடய பெரிய தப்பு. இப்போது அவன் வேணும்னு நினைக்கிறேன், அவன் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவன் என்னை விட்டு போயிட்டான். ஒருத்தர் இல்லைனா தான் அவங்க அருமை புரியும் போல் அப்படின்னு அவள் தேம்பி அழுதுட்டுருக்கா. அப்போது அவள் ரூம் கதவு கிட்டே இருந்து ஒரு குரல் வருது, தாரா அப்படின்ட்டு. இவள் உடனே திரும்பி பார்க்குறா, அது க்ளோவி. அவளை பார்த்த உடனே அவள் கண்ணிலேருந்து இன்னும் அதிகமாக தேம்பி அழ ஆரம்பிக்கிறாள். க்ளோவி, அதாவது கௌஷி வந்து உடனே தாரா கிட்ட வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. அவளை பார்த்ததும் இவளுக்கு குற்றம் தாங்கலை, கடன்னு அவளை போய் கட்டி பிடிச்சிக்கிறா. தாராக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நானும் ஜெயினும் ஒரு நாள் ஃபுல்லாக ஒன்றா இருந்துட்டு வந்தோம் அப்படின்ட்டு. ஆனால் கௌஷிக்கு அது நல்லாவே புரியுது. அவகிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாமே என்கிட்ட சொல்லு, ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தாராக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இன்னும் அழ ஆரம்பிக்கிறா. அவள் பொறுமையாக அவள் முதுகை தடவி, ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் ஆறுதல் பண்ணுறா. தாராக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், நான் இன்னுமே நான் ஜெயினை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மனசுலேருந்து அழுறா. தாரா இப்படி மனசு உடஞ்சி அழுவுறதை பார்த்து கௌஷி இன்னுமே கொஞ்சம் டைட்டாக கட்டி பிடிச்சி எதுவும் இல்லைன்ற மாதிரி சமாதானப்படுத்துகிறா. அதுக்கு தாரா சொல்கிறா, இது எனக்கு ஏன் இவ்வளோ வலிக்குது, என் மனசே வெளியே வரா மாதிரி இருக்குது, இது ஒரு காதல் தோல்வி தான், ஆனால் இதுலேருந்து எனக்கு எப்படி வெளியே வருது, நான் எப்படி சமாளிக்கிறது எனக்கு எதுவுமே தெரியலையேன்ட்டு ஓன அழுறா. அதை பார்த்த கௌஷிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாரின்னு ஒரு ஷேக்கி வாய்ஸ், அதாவது நடுக்கத்தோடவே தாரா அவகிட்ட சொல்கிறா. இதை கேட்ட தாரா உடனே அவகிட்ட இருந்து தள்ளி வந்து பார்க்குறா. அப்போ கௌஷி சாரி சொல்லி தேம்பி அவள் அழுறா. தாரா அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கௌஷி அழுவுறதை பார்க்குறா. அவளுக்கு எவ்வளோ பிரேக்கப்ஸ் நடந்திருந்தாலும் அவள் இந்த மாதிரி அழுது அவள் பார்த்ததே கிடையாது. அப்போது கௌஷி சொல்கிறா,
நான் தான் பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன், செல்ஃபிஷாக இருந்திருக்கேன். எனக்கு தெரியும் நீ ஜெயினை எவ்வளோ லவ் பண்ண, ஜெயின் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்ட்டு. எனக்கு இப்போ தான் எல்லாமே நல்லா புரியுது அப்படின்ட்டு கௌஷி அழுகுறா. அவள் என்ன நினச்சான்னா, அவள் வாழ்க்கையில் அவளை லவ் பண்ண யாருமே இருந்ததில்லை. அதாவது அன்கண்டிஷ்னலாக யாருமே அவளை லவ் பண்ணதில்லை. ஜெயின் மட்டும்தான் அவளை அப்படி லவ் பண்ணியிருக்கான். அவன் பண்ணதெல்லாம் வச்சு நானாக தப்பாக புரிஞ்சுக்கினேன். ஆனால் நீங்கள் 2 பேர் தான் உண்மையாக லவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கௌஷி ரொம்ப அழுகுறா. இதை பார்த்த தாராக்கு என்ன பேசுறதுனே தெரியல, பேச்சு அடைச்சி போய் நின்றுட்டுருக்கா. அதுக்கப்புறம் கௌஷி சொல்கிறா, நான் குழம்பி போயிருந்தேன். நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொன்னேன். எங்களுக்கு என்ன ஆச்சு, ஜெயின் மட்டும்தான் என்னை ஃபர்ஸ்ட்லேருந்து உண்மையாக லவ் பண்ணான்றது எனக்கு அந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அதனால தான் நான் அவங்ககிட்ட நேர்மையாக கேட்டேன், நீ அவனை இன்னும் லவ் பண்ணுறியான்ட்டு. நீ தான் இல்லைன்னு சொல்லிட்ட, நீ அப்பயே ஆமான்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு அவள் அழ ஸ்டார்ட் பண்ணுறான். நீ இல்லைன்னு சொன்னதுனால தான் நான் ஜெயின் கூட பழகலான்னு நினச்சேன். அவன் உன்னை விட்டு தூரமாக இருந்தால் உனக்கு வலி கொஞ்சம் கம்மியாகும்னு நினச்சேன். அதனால தான் நான் உன்கிட்ட கூட வரல, அவனையும் வர விடக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு அவள் எல்லாத்தையும் சொல்லி அழுறா. இதை கேட்ட தாராக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவள் மேலே தப்பில்லை, அவள் எல்லா உண்மையும் எப்போவுமே உண்மையாக தான் சொல்லிகிட்டு இருக்கா. அப்பயும் அவனுக்கு ஜெயினை பிடிச்சதுன்னு என்கிட்ட நேரடியாக தான் கேட்டா. இப்போவும் இப்போ நான் அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அவள் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுறா. இது அவன் மேலே தப்பு இல்லையே, என் தப்புக்காக நான் யார் மேலே குறை சொல்கிறது? எல்லாரும் என்கிட்ட உண்மையாக இருந்தாலும் நான் தான் பொய்யா இருந்திருக்கேன். அவன் என்கிட்ட வரும்போதெல்லாம் நான் தான் தள்ளி தள்ளி போய் அவனை வெறுத்தேன். எல்லாத்துக்கும் காரணமே நான் தானே. மற்றவங்களோட ஃபீலிங்ஸை என் வாழ்க்கையில் விளையாட விட்டேன். அது ஏன் தப்பு தான். இப்போ நான் கஷ்டப்படுறதும் அப்போ நான் பண்ணதுக்கும் எல்லாத்துக்குமே என்னோடய ஓன் டெசிஷன் தான் காரணம். நான் முட்டாள்தனமாக பண்ணதுனால தான் நான் இப்போ அழுவுறேன். அவளையே ப்ளேம் பண்ணிக்கிறா. அப்போது கௌஷி தாராவை பார்த்து கேட்குறா, நீ இன்னும் அவனை லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு. தாரா ஒரு நிமிஷம் அவன் கூட இருந்த எல்லா மெமரிஸும் நினச்சி பார்த்துட்டு ஆமாம் அப்படின்ட்டு வலியோடு சொல்லி அழுகுறா. அவள் சொன்ன வார்த்தையில் அவ்வளோ வலி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் தான் போயிட்டானே, என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டான். என் வாழ்க்கையிலே ரொம்ப அழகான நாள் ஒரு நாள் அந்த ஊட்டியில் என் கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், தனியாக விட்டுட்டான். ஒரு லெட்டரை மட்டும் எழுதி வச்சுட்டு என் உறவையே வேணான்னு விட்டுட்டு போயிட்டானே அப்படின்ட்டு அழுகுறா. அந்த லெட்டரையும் கௌஷிக்கிட்ட கொடுத்து படிக்க சொல்கிறா. அவளும் அந்த லெட்டரை 100 தடவைக்கு மேலே படித்து பார்க்குறா. அது படிக்கும் போது அட்லீஸ்ட் அவன் எங்கே இருக்கான்னு தெரியும், அவனை எங்கன்னா போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் நம்ம ரிலேஷன்ஷிப்னு நினைக்கிறா. ஆனால் அது என்ன படித்தாலும் அவளுக்கு திரும்பி திரும்பி பெயின் மட்டும் தான் தருது. அப்போது இவன் எவ்வளோ கொடூரமான மனுஷன், இப்போது நீ திருப்தியாக இருக்கியா அப்படின்ட்டு ஒரு குரல் கேட்குது. அதாவது அதை க்ளோ தான் கேட்டிருக்கா, அதாவது கௌஷி தான் கேட்டிருக்கா. நீ ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு தாரா கேட்ட உடனே, ஆமாம் ஃபஸ்ட் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணீங்க, கொஞ்ச நாள் அவன் காணாமல் போயிட்டான், சண்டை வந்தால் அவன் காணாமல் தான் போகிறான். இப்போது அவனாக தான் உன்னை கூட்டிகிட்டு போனான், அவன் இப்போ காணாமல் போயிட்டான், இது உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு கௌஷி கேட்குறா. அதுக்கு தாரா, அவன் மேலே தப்பு இல்லை, நான் தான் அவனை எப்போவுமே தள்ளி தள்ளி வச்சேன், எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அதுக்கு கௌஷி, எல்லா தப்பையும் மேலேயே போட்டுக்காத, அந்த லெட்டரை படித்தோடனே எனக்கு தெரியுது ஒருவேளை நான் தான் காரணமாக இருப்போம் நீங்கள் பிரிஞ்சதுக்கு. இப்போது எனக்கு என்னையே பிடிக்கல, என்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது, நான் இப்படி ஒரு அருவருப்பான பொண்ணாக மாறிட்டேன். ஒரு என்னோடய உயிர் தோழிக்கு நானே அவள் ரிலேஷன்ஷிப் பிரியறதுக்கு காரணமாக இருப்பணும் அப்படின்ட்டு அவள் திரும்பி கௌஷியை அழுக ஸ்டார்ட் பண்ணுறான். அதை பார்த்த தாராக்கு, இல்லை நீ தான் என் லைஃப்லேயே கிடச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீயான்னு இருக்கும்போது கூட நான் உன்னை சூஸ் பண்ணுவேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாம் முக்கியம் அப்படின்ட்டு தாரா சொல்கிறான். அதுக்கு உடனே கௌஷி, அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்கிறா. எப்போவுமே நீ ஏன் இப்படி இருக்காத, உனக்கு நீ தான் முக்கியம், உன் ஓன் ஃபீலிங்ஸ் தான் முக்கியம். உன்னை விட உன்னை யாராலையும் நல்லா புரிஞ்சிக்க முடியாது. அது நானாக இருக்க முடியாது, உன் ஃபேமிலியாக இருக்க முடியாது, ஜெயினாக இருக்க முடியாது, யாரும் இருக்க முடியாது. உனக்கு நீ தான் முக்கியம். நீ எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிற, ஆனால் அது உனக்கு திரும்பி கிடைக்குமானா கிடையாது. உனக்கு நீ என்ன நல்லதுன்னு பார்த்து பண்ணணும் தாரா. யாருமே ஜெயினை விட்டுரு அப்படின்னு உன்கிட்ட கேட்கல, ஆனால் நீ தான் தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ யாருக்காகவும் தியாகம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உன் ஃபீலிங்ஸ், உன் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுபடி நட அப்படின்ட்டு கௌஷி அட்வைஸ் பண்ணுறா. கடைசியில் கௌஷியும் நல்ல பொண்ணு தான் போல். உங்களுக்கு தாரா மாதிரி இல்லை கௌஷி மாதிரி எதனா ஃப்ரெண்ட் இருந்தால் கீழே டேக் பண்ணுங்கள். பேக் டு வீடியோ. அதுக்கப்புறம் கௌஷி சொல்கிறா, யாருமே உன்னை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னதே கிடையாது, நீ தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு ஒரு விஷயம் பண்ணுற, பொய் சொல்கிற, அது உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, உன் கூட உன்னை நம்பி இருக்கிறவங்க எல்லாருக்கும் காயப்படுது அப்படின்னு சொன்ன உடனே அதை பற்றி தாரா யோசிக்கிறா. ஆமாம், இதெல்லாம் அவள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் போல், நான் தான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு விண்டோ கிட்ட உட்காந்து அதை பற்றி நல்லா தீவிரமாக யோசிச்சுட்ருக்கா. அவள் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு
கௌஷியை பார்த்து இப்போ நான் என்ன பண்ணுறதுன்ட்டு கண்ணீரோட கேட்குறா. அதுக்கு கௌஷி கிட்ட வந்து அவள் பக்கத்தில் உட்காந்து அவள் கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு அவனை தேடு, அவன் எங்கே இருக்கான்னு தேடி எல்லாத்தையும் சொல்லு, இந்த தடவை பொய் இல்லாமல் எல்லாம் உண்மையை சொல்லு அப்படின்ன உடனே உண்மையா என்ன அப்படின்ட்டு தாரா கேட்குறா. உண்மையை சொல்லு, நீ படிக்கிற பொண்ணு தான், எப்பவும் புக்கு மட்டும் வாழ்க்கையை கற்றுத்தராது, நல்ல நல்ல பாடங்களும் கற்றுத்தரும், எப்பயும் மூளை யூஸ் பண்ணாத, உன் மனசு சொல்கிறத கேளு, இப்போவும் இதயம் என்ன சொல்லுதோ அதை கேளு, உன் ஹார்ட்டை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நீ இன்னும் அவனை லவ் பண்ணுறன்னு சொல்லு, அவன் தான் அது இன்னுமே, நீ அவனை விட அதிகமாக அவன் நினைக்கிறத விட அதிகமாக லவ் பண்ணுறன்னு சொல்லு, தேடு, எல்லாத்தையும் சரி பண்ணு அப்படின்னு கௌஷி சொல்லிகிட்டே இருக்கா. அப்போது திடீர்னு தூக்கத்துலேருந்து தாரா எழுந்து உட்காந்துட்டு யோசிக்கிறா. இது அழகான அந்த மெக்சிகோ மெமரி, இதை நான் எப்படி மறந்தேன், இப்போ ஏன் இந்த மெமரி எனக்கு வந்துச்சு, ஏன் இப்போ சடனாக இது என்ன சொல்ல நினைக்கிது அப்படின்ட்டு அவள் யோசிச்சிட்டே இருக்கும்போது உள்ள கௌஷி வரா. அப்பா எப்படியோ நீ எழுந்துட்டியா அப்படின்ட்டு. தாராக்கு ஒன்றுமே புரியல. நேற்று நைட் என்ன ஆச்சு, யார் கூட டான்ஸ் ஆடணும், நம்மளுக்கு ஏன் இந்த கனவு வந்தது அப்படின்ட்டு அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கா. அட்லீஸ்ட் நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறேன்னா கௌஷியாச்சு செய்யனை பார்த்துருப்பாள், அவகிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு அவகிட்ட தயங்கி கேட்க ஆரம்பிக்கிறா. நேற்று நீ யாராவது அது மாதிரி தயக்கப்பட்டே கேட்குறா. நேற்று நீ யாராச்சு அதோடையே நிறுத்திடுறா. கௌஷி சொல்கிறா, கவலைப்படாது, நேற்று நீ சேஃபாக வந்துட்டு ஒருத்தர் சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே தாரா கேட்குறாங்க, பால் என்ன ஆச்சு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அது மாதிரி கேட்கும்போது கௌஷி சொல்கிறாங்க, அதை பற்றி நீ கேட்க விரும்ப மாட்டேன், அது வேணான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்றே தாராவுக்கு ஒரே ஷாக். அவள் ஓவர் திங்கிங் மைண்ட் எங்கெங்கேயோ போது, அவள் ஃப்ரீஸ் ஆகிட்டா. இல்லை நீ எனக்கு சொல்லு என்ன ஆச்சுன்னு உடனே நான் ரிவர் கூட டான்ஸ் ஆடினேன், நான் அங்கே ரிவர் இருப்பான்னு நினைக்கல, ஆனால் அது ரிவர் தான் அப்படின்ன உடனே இப்போ தாரா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. ஒரு வேளை அது ஜெயினாக இருக்காது, கௌஷி ரிவரை பார்த்துருக்கானா, எனக்கு தெரிஞ்சு அது ரிவராக தான் இருக்கும். ஏன் ஜெயின் மட்டும் எப்போவுமே அழகாக இருக்க மாட்டேன், எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்க, நான் அதை பார்த்து கொஞ்சம் குழம்பிட்டேன்னு நினைக்கிறேன், அவளே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். தாரா இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரா. அவள் பார்த்தது ஜெயின் இல்லை ரிவர் தான் அப்படின்னு நம்புறா. ஏன்னா கௌஷி பார்த்ததோ ரிவர் தான், அந்த பர்சன் நம்மக்கிட்ட சொன்னதோ நீ எப்பவும் போல் அழகாக இருக்க அப்படின்ட்டா. அவள் முகத்தை சரியாக பார்க்க முடியல, ஆனால் கண்ணு ஆறெல்லாம் நோட் பண்ணி அவங்க இவங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிருந்தா. கடைசியில் அது ரிவர் தான் நம்புறா. அதுக்கப்புறம் அவளே சொல்கிறா, நம்மளோட கேவலமான இமேஜினேஷனால் தான் இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர், இந்த எபிசோட் 3 முடியுது. எபிசோட் 4 நாளைக்கு வரும். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கதையை கேட்க வைங்க. Thank you guys. Love you. Bye.